மதிவாணன் ஏதோ சொல்ல விரும்புறீங்களா நீங்க? அவர் பேசுறதுக்கு ஏதாவது? ரெண்டு பேர் பேசும்போது தலைப்புக்கு என்ன பேசணும், நீங்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு, அதில் என்ன பேச போகிறோன்றது தான் நான் பதில் சொன்னேன். அதுக்கு ரெண்டு பேரும் பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா கட்டாயமாக பதில் சொல்ல. ஆனால் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு பேசினார். இல்லை நீங்கள் உங்கள் சுற்று வரும்போது சொல்லுங்கள். தேர்தல் வாக்குறுதினா மோடி அவர்கள் பேசினார். தேர்தல் வாக்குறுதி 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னாரு, ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னாரு, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னாரு, விவசாயிகளுக்கு 10 லட்ச ரூபாய் வருமானத்தை ஏற்படுவார், நாட்டை பாதுகாப்பாக வச்சுப்பேன்னாரு, பெட்ரோல் விலை டீசல் விலையை கட்டுப்படுத்துவேன்னாரு. எதுவுமே நடக்கலையே. ஆனால் நாங்கள் சொன்னோம், பொருளாதார வளர்ச்சியில் நீங்கள் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுடைய ரேஷியோவில் நம்பர் 1 நீக்கி இருக்கிற மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, கல்வியில், வேலை வாய்ப்பில், சுகாதாரத்தில், உட்கட்டமைப்பில் குஜராத்தை விட எல்லாத்துலேயுமே உயர்ந்து நிற்குது தமிழ்நாடு. குஜராத் மாடல் தான் சிறந்த மாடல்னு சொன்னதுனால நான் அந்த வார்த்தையை சொன்னேன். அதை சகோதரர் அப்படியே திசை திருப்பி எடுத்துன்னு போகணும்னு ஆசைப்படுறாரு. குஜராத் மாடல் தான் நாட்டை காப்பாத்துன்னு சொல்லிட்டு எல்லா ஃபெயிலியராக நிற்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு. இந்திய மக்கள் இதை தைரியமா கேட்கறது தமிழ்நாடு, இதை பத்தி பேசுறது தமிழ்நாடு. அதை பேசுறது தமிழ்நாடுனா திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவங்க தான் பேசுறாங்க. சகோதரர் பேசும்போது சொன்னார், நாங்கள் அதை கொண்டு வந்த இதை கொண்டு, அதை மட்டும் தான் நீங்கள் கொண்டு வந்தீங்களா? சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டத்தை நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, வேளாண் சட்டத்தை நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, அக்னிபாத் திட்டத்தை நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, முத்தலாக்கு சட்டத்தை நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, ஆர்டிகல் 370 நீங்கள் தானே திரும்ப பெற்றீங்க, டெல்லி மாநிலத்துக்கு இருந்த மாநில உரிமையை பறிச்சது நீங்கள் தானே, எல்லாமே நீங்கள் தானே. அதையும் சேர்த்து பேசுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. அப்போ நீங்க பேச வேண்டிய சப்ஜெக்ட்னா இன்னைக்கு கூட்டத்தொடர் நடக்குது, இந்த கூட்டத்தொடரில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை பேசுங்க. அதை பேச தயாராகவே இல்லை ரெண்டு பேருமே. நான் சொல்ற அத்தனையும் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. ஈரப்பதத்தை நீங்க ஏத்த முடியுமா, ஏத்த முடியாதா? பதில் சொல்லிடுங்க. ஒரே லைன் முடிஞ்சிடுச்சு. கோவை மதுரைக்கு பத்தி பேசும்போது நீங்க 2011 மக்கள் தொகையோட கணக்கெடுப்பின் பிரகாரம் கொடுக்க முடியுமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலையே மோடி வந்ததுக்கு அப்புறம். எடுத்த கணக்கு வச்சு பேசுமா ஒரு அரசாங்கம்? மேடையில் அவர் சொன்னார் பாருங்க, நீங்க எவிடன்ஸ் பேசணும்ட்டு. நாடாளுமன்றத்தில் சம்பிக்க வச்சீங்க. என்ன சம்பிக்க வச்சீங்க? அன்னைக்கு என்ன நடந்தது? நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதை திசை திருப்பத்துக்கு அன்னைக்கு நீங்க மோடியோட கைக்கூலியா இருந்தீங்க. அதை சேர்த்து பேசணும். எல்லாத்திலும் துண்டு துண்டா பேசக்கூடாது. முதல்ல உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்காக அதை பேசக்கூடாது, அடுத்த வரையும் சேர்த்து பேசணும். இப்படி எதையுமே நீங்க உங்களுக்கு வசதியா பேசணும்னு நினைக்கிறீங்க. நான் பேசுறது இந்த நாட்டுடைய பாதுகாப்பை பத்தி பேசுனேன். ஒரு மாநிலத்துடைய உள்துறை அமைச்சகத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் குண்டு வெடிக்குது, அதை பத்தி கேட்ட. ட்ரம்ப் எத்தனை தடவை சொல்றாரு, நான் தான் போற நிறுத்தினேன்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் ட்ரம்ப் சொல்றது பொய்ன்ற வார்த்தை சொல்ல முடியுதா? மறுத்துட்டாங்களே சார், அது இல்லன்னு மறுத்துட்டாங்களே. மோடி எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரம்ப் பொய் சொல்றாருன்னு சொல்றாரா? ஏன் அப்புறம் ட்ரம்ப் பேசுறாரு? அதை இவ்வளவுதானே சார். நாங்க வேற ஒண்ணுக்கு எங்க பிரதமர் கிட்ட நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, எங்களுக்கு ஓட்டு போட்டுனாலும் ஓட்டு போடலாம், இந்த நாட்டுடைய பிரதமர் இந்த நாட்டுடைய மக்களுடைய கண்ணியத்தை அவர் காப்பாற்றணும். மதிவாணன், அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஆவணத்தில் படி ட்ரம்ப் சொல்லல. ட்ரம்ப் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது சொல்லிட்டு போறாரு. ஆனா கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், போற போக்குல சொல்லிட்டு போறாருல, ட்ரம்பையும் மோடியும் போற போக்குல சொல்லிட்டு போங்க. என்ன பிரச்சனை? எதுக்கு சொல்லணும்? ஏங்க இதெல்லாம் எல்லாம் கேட்கிற முதல்ல குண்டு வச்சதுக்கு யா சொல்லறீங்க, அது இதுக்கு யா பதில் சொன்ன? அதாவது மக்கள் வெளிப்படையா பாக்குறாங்க சார். இங்க மாநிலத்தில் ஒரு தேவையை பத்தி பேச சகோதரர் என்ன சொன்னாரு, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போதான் மாநில உரிமையை பத்தி பேசுவாங்க. அப்ப பிஜேபி பேச, நாங்க சொன்ன குற்றச்சாட்டுல உண்மை இருக்கு, பொய் இருக்கு, விவாதம் பண்ண நாங்க தயார். இன்னைக்கு வரி பகிர்வை பத்தி பேசுறோம். இன்னைக்கு வரி பகிர்வுல தமிழ்நாடு எவ்வளவு கொடுக்குது, ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு கொடுக்குது, உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, உத்தரப்பிரதேசம் நீங்க எவ்வளவு திருப்பி கொடுக்குறீங்க, அதை பத்தி பேசுறதுக்கு நாங்க தயார். நீங்க பேச தயாரா? இவ்வளவுதான் கேள்வி, சிம்பிளான கேள்வி. கீழடிக்கு அங்கீகாரம் கொடுக்கல நாங்க சொல்றோம், ஆமான்றீங்களா இல்லன்றீங்களா, அதை பொய்ன்றீங்களா நிஜம்ன்றீங்களா? இவ்வளவுதான் கேள்வி. உண்மையா பொய்யா விவாதம் பண்ணுங்கன்னு சொன்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் நாங்க சொல்றோம், எந்த ஒரு சப்ஜெக்டுக்குள்ளயோ நீங்க வரவே மாட்டீங்க. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வராம வெளியிலேயே பேசிட்டு சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு போறீங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்ற குற்றச்சாட்டோ சகோதரர் சொல்றாரு பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. சார் உலகத்துல திரும்ப திரும்ப சொல்றோம் சார், ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். ஆனால் யாரும் அது மறுக்க கூடாது. ஒரு நிமிஷம் ஒரே கடைசியா சொல்லிடுறேன். சகோதரர் பேசும்போது சொன்னது என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. அவர் நிறைய பேசிட்டார். ஆனா ஒரே விஷயம் மட்டும் சொல்றேன், வாக்குறுதியோ ஊழலையோ
தேச பாதுகாப்பையோ பேசுறதுக்கு எந்த இடத்துலையும் பிஜேபிக்கு தார்மீக உரிமையும் இல்லை, கடமையும் இல்லை, தகுதியும் இல்லை.